வணக்கம். 2026ஆம் வருஷத்தோட தொடக்கத்துல இலங்கை எப்படி இருக்கு? நாம தலைப்புச் செய்திகள்ல பார்க்கறதுக்கும் நிஜத்துல நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கொண்டாட்டங்கள்ல இருந்து சவால்கள் வரைக்கும் அந்த நாட்டின் உண்மையான நிலவரம் என்னன்னு நாம இப்போ விரிவாக பார்க்கலாம். சரி வாங்க, அங்க இருக்கிற அன்றாட சூழல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். மக்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்கு? என்ன நடக்குதாங்க? சும்மா ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏப்ரல் மாசம் நாடு முழுசும் ஒரு விதமான கொண்டாட்ட மனநிலையில இருக்கு. ஏப்ரல் 13ஆம் தேதி புத்தாண்டு வருது. ஏப்ரல் 10ஓட ஸ்கூல் எல்லாம் முடியுது, லீவ் ஆரம்பிக்குது. தெருவுல போனா எல்லாரும் T20 வேர்ல்ட் கப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுல சாயங்காலம் இடியோட மழை பெய்யும்னு வானிலை அறிக்கையும் சொல்லுது. இதுதாங்க 2026 இலங்கையோட ஒரு சாதாரண நாள். ஓகே, இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை வச்சு அந்த நாட்டோடைய சமூக சூழலை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. பண்டிகை, சாப்பாடு, கட்டிப்பாடுகள்னு இந்த நேரத்துல இலங்கை எப்படி இயங்குது பாருங்க, ஜனவரி மாசம் ஆரம்பிச்ச முதல் ஸ்கூல் டேர்ம் ஏப்ரல் 10ஆம் தேதியோட முடியுது. லீவ் ஆரம்பிக்கிறதும் புத்தாண்டு வரதும் சேர்ந்து ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்குள்ள கொண்டு போயிடுது. ஆனா இந்த ஜாலி கொண்டாட்டத்துக்கு பின்னாடி இன்னொரு பக்கமும் இருக்கு. மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக அரசாங்கம் ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த நம்பரை பாருங்க, 817. இது என்ன நம்பர் தெரியுமா? புத்தாண்டு நேரத்துல நடத்தின உணவு பாதுகாப்பு சோதனைகள்ல சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ற கடைகளோட எண்ணிக்கை. அதாவது பண்டிகை நேரத்திலயும் நிர்வாகம் எவ்வளோ கராரா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இந்த ஆபரேஷனோட அளவை பாருங்க. இது ஏதோ சின்ன விஷயம் இல்ல. நாடு முழுசும் 2300 பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் 11,000க்கும் அதிகமான கடைகள்ல சோதனை பண்ணிருக்காங்க. கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களோட பாதுகாப்புலயும் கவனம் இருக்கணும் இல்லையா? சரி, இந்த பண்டிகை கால செலவுகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள், இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற பெரிய பொருளாதார நிலவரம் என்ன? அதை இப்போ நாம பார்க்கலாம். உலக வங்கியோட இந்த ஒரு வரியே இலங்கையோட பொருளாதாரத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. அதாவது எக்கானமி ஸ்டேபிள் ஆகிற மாதிரி சில அறிகுறிகள் தெரியுது. ஆனா வறுமை இன்னும் அதிகமா தான் இருக்கு. இந்த புள்ளி விவரங்களை பார்த்தா உங்களுக்கே புரியும். ஒரு பக்கம் நாட்டின் பொருளாதாரம் 2.2% வளரும்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட 4ல் ஒருத்தர், அதாவது 25.9% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. இந்த எண்களுக்கு பின்னாடி தான் மக்களோட நிஜ வாழ்க்கை இருக்கு. அப்போ இந்த ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பணவீக்கம் குறைஞ்சிருக்கு, வெளிநாட்டுல இருந்து வர்ற பணம் அதிகமாயிருக்கு, டூரிசம் நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா இன்னொரு பக்கம் சாதாரண மக்களுக்கு விலைவாசி உயர்வு, வருமான இழப்புன்னு கஷ்டங்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. மத்திய வங்கியோட இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் பொருளாதாரத்தோட இன்னொரு முகத்தை காட்டுது. உதாரணத்துக்கு, ஒரு அமெரிக்க டாலரோட மதிப்பு சுமார் 315 இலங்கை ரூபாய். இது நாம இறக்குமதி பண்ற பொருட்களோட விலையிலிருந்து வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களோட வருமானம் வரைக்கும் எல்லாத்தையும் நேரடியா பாதிக்கும். இலங்கையோட பொருளாதாரம் அதோட சர்வதேச உறவுகளோட ரொம்ப நெருக்கமா பிணைஞ்சிருக்கு. உலக அரங்கில் இலங்கை எப்படி ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு ராஜதந்திர ஆட்டத்தை ஆடுதுன்னு பார்க்கலாம். இந்த விஷயத்த முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். இலங்கை அதிகாரப்பூர்வமா நடுநிலை கொள்கையைத்தான் ஃபாலோ பண்ணுது. அப்படின்னா என்ன? எந்த பெரிய நாட்டு பக்கமும் சாயாம எல்லார்கிட்டையும் உறவை பேண முயற்சி பண்றது. இது நிஜமாவே ஒரு பெரிய ராஜதந்திர சவால். இந்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா இலங்கை எப்படி ஒரு கயிறு மேல நடக்குதுன்னு நல்லாவே புரியும். ஒரு பக்கம் இந்தியா கூட பாதுகாப்பு சார்ந்த உறவு, இன்னொரு பக்கம் சீனா கூட பொருளாதார உறவு. இந்த ரெண்டு பெரிய சக்திகளுக்கு நடுவுல பேலன்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சரி, கொண்டாட்டங்கள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், உலக அரசியல்னு இப்ப நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா 2026ஓட தொடக்கத்துல இலங்கை எப்படிப்பட்ட ஒரு நாடா தெரியுது? இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த நாட்டின் தற்போதைய நிலைய பத்தின ஒரு முழுமையான சித்திரம். பாருங்க, இது முழுக்க முழுக்க முரண்பாடுகள் நிறைஞ்ச ஒரு தேசம். ஒரு பக்கம் கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் அன்றாட சவால்கள். பொருளாதாரம் வளருது, ஆனா வறுமையும் கூடவே இருக்கு. விளையாட்டால பெருமை வருது, ஆனா சர்வதேச அழுத்தங்களும் குறையல. இதுதான் தற்போதைய நிலை. ஆக இதுதாங்க நிஜம். ஒரு பக்கம் நாடு மெதுவா மீண்டு வர்றதுக்கான அறிகுறிகள் தெரியுது. ஆனா அதே சமயத்துல கடந்த கால நெருக்கடியோட ஆழமான காயங்களும் தழும்புகளும் இன்னும் ஆறாம இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். இது மெல்ல மெல்ல மீண்டு வர்ற ஒரு தேசமா, இல்ல இந்த சிக்கலான புதிய யதார்த்தங்களோட வாழ பழகிக்கிற ஒரு தேசமா? ஒருவேளை பதில் இந்த ரெண்டுமையா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.